இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் அன்பு சகோதரமே, இந்த 12வது அதிகாரத்தில் ஆபிராமின் அழைப்பு. ஆண்டவர் ஆபிராமை அவருடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். அழைத்து ஆசி வழங்கி, இதோ இந்த நாட்டிலிருந்து நீ புறப்பட்டு கானான் நாட்டுக்கு போ என்று சொல்லி அவரை வழி அனுப்புகிறார். அங்கு நான் உன்னை ஆசி வழங்குவேன், உன்னை நான் பெருக செய்வேன், மிகப்பெரிய ஜனமாக பெருக செய்வேன் என்ற மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே தான் முதலிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி தருகிறார். எப்போ கானான் நாட்டை அடைந்து அங்கு இருக்கக்கூடிய மொரேயின் கருவாலி மரத்தை ஆபிரகாம் அடைந்த பொழுது அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு கடவுள் காட்சி தருகிறார். அந்த காட்சி தந்த இடத்துல ஒரு பலிபீடம் ஆபிரகாம் ஆண்டவருக்கு எழுப்புகிறார். நினைத்து பாருங்களேன், இதுதான் 2வது முக்கியமான பலிபீடம். நான் தொடக்கத்தில் நோவா எழுப்பியதுக்கு அப்புறம் 2வது பலிபீடமானது இங்கே எழுப்பப்படுகிறது. இந்த இடத்துல முதலாக கடவுள் ஆபிரகாமுக்கு காட்சி கொடுக்கிறார். இது மட்டுமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு பஞ்சத்தினுடைய நிமித்தமாக உண்ண முடியாத உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டதனுடைய காரணமாக அவர் எகிப்துக்கு போகிறார். ஆபிரகாம் எகிப்துக்கு போகும்பொழுது ஒரு சின்ன விஷயம் நடக்கிறது. தன்னுடைய மனைவி சாராயிடம், நீ அழகானவள், அதனால் நீ என்ன செய், என் மனைவி என்று சொல்லாதே, அப்படி சொன்னால் அவர்கள் உன்னை அபகரித்துக் கொள்வதற்காக என்னை கொன்று விடுவார்கள், அதனால் நீ என் சகோதரி என்று சொல்லி கூட்டிட்டு போகிறார். ஆனால் அங்கு பாரோன் அவருடைய மனைவி சாராவை மனைவியாக்குகிறார். ஆனால் இதை அறிந்த கடவுள் அவருக்கு மாபெரும் ஒரு தண்டனையை கொடுக்கிறார், அழிவை கொடுக்கிறார். அந்த அழிவிலிருந்து மறுபடியும் சாரா மீட்கப்பட்டு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டு அனைத்துமே சேர்த்து கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாம் வீடு திரும்புகிறார். இந்த ஒரு செய்தியைத்தான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாமின் அழைப்பு அவரை ஆண்டவர் ஆசி வழங்குவது மட்டுமல்ல, அவரை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். ஏனெனில் ஆபிரகாம் கடவுளுக்கு உண்மைத்துவத்தோடு வாழ்ந்தார், கொடுத்த வாக்குத்தத்தத்தில் கடைசி வரை நிலைத்திருந்தார் என்பதில் நாம் உறுதிப்பட தெரிந்து கொள்ளலாம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு உண்மை பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். இதோ இந்த அதிகாரத்துக்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகில் மக்கள் நிலங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிரகாம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிரகாம் தம் மனைவி சாராயையும் தம் சகோதரன் லோத்தையும் உடன் அழைத்து சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்ந்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆட்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்த நாட்டை சென்றடைந்தனர். ஆபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரோயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்த நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது.
பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிராம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார். அவர் எகிப்து நெருங்கிய பொழுது தம் மனைவி சாராவிடம், நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும். எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி எனச் சொல்லி என்னை கொன்று விடுவர். உன்னையோ உயிரோடு விட்டு விடுவர். உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி எனச் சொல்லிவிடு என்றார். ஆபிரகாம் எகிப்தை சென்றடைந்த பொழுது சாராய் மிகவும் அழகானவராக இருந்ததை எகிப்தியர் கண்டனர். பார்வோனின் மேல் அதிகாரிகள் அவரை கண்டு அவரை பற்றி புகழ்ந்தனர். ஆகவே அவர் பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் பொருட்டு ஆபிரகாமுக்கும் பார்வோன் நன்மை செய்தான். ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பெண் கழுதைகளையும் ஒட்டகத்தையும் அவருக்கு கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமின் மனைவி சாராய்க்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோய்களால் துன்பப்படுத்தினார். பார்வோன் ஆபிரகாமை அழைத்து அவனிடம், நீ எனக்கு இப்படி செய்துவிட்டாயே, அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய்? அதனால்தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேன். இப்பொழுதே உன் மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்படு என்றான். பின் பார்வோன் தன் ஆட்களுக்கு கட்டளையிட அவர்கள் அவரை அவர் மனைவியுடனும் அவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டனர். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.